வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். ஒரு நாள் நல்ல மழைப்பா. அந்த நேரத்தில் காற்றும் லேசாக அடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு வத்தி குச்சி தான் இருக்குது என்னுடைய வத்தி பெட்டியில். எதிரில் இருக்கிறவங்க கடையை மூடிட்டாங்க. நாராயணன் வேலைக்கு போயிட்டான். அப்பாவை நான் கடைக்கு போச்சோன்னா எப்பயுமே சரியாக போக மாட்டார். அதுவும் இல்லாமல் தூறல் போட்டுக்கிட்டுருக்கு. நம்ம பிளாட்டு முன்னாடியே தண்ணி நிற்கும். இந்த ஒரு வத்தி குச்சியை வச்சு நான் வீட்டுக்குள்ளே வெளியில் விளக்கேற்றிட்டு அந்த விளக்கோட வீட்டுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே விளக்கேற்றணும். இந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா உள்ளே போய் விளக்கேற்றிடலாம். ஒரு வேளை அணைஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த காற்றடிக்க வரைக்கும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். அப்பப்போ நான் அந்த காற்றடிச்சா கொஞ்சம் நேரம் நின்று விளக்கேற்றுவேன் என்ன பண்ணுறதுன்னு. அன்னைக்கு ஒரே ஒரு வத்தி குச்சி இருக்கேன், என்ன பண்ணுறது? உண்மையாக நடந்த விஷயம்ப்பா. விளக்கு ஏற்றுன உடனே விளக்கு அணைஞ்சு போச்சு. மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. வெளியிலேயும் தீபார்த்தனை பண்ண முடியல, வீட்டுக்குள்ளே போய் பண்ணணும். என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு விளக்கு எரிஞ்சிச்சுப்பா. சத்தியமாக நான் சொல்கிறது உண்மை. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, விளக்கு அணைஞ்சிருக்காது, நம்மதே சரியாக கவனிக்கலை போல், எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு பிரம்ம அப்படின்னு நினச்சப்பா. ஆனால் அன்னைக்கு உண்மையிலேயே விளக்கு அணைஞ்சிட்டு தான் எரிஞ்சிருக்கு அப்படின்னு இன்றைக்கி நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. வாட்ஸ்அப்பில் வந்தது தான். சாமிக்கு பின்னாடி இருக்கிற விளக்கு அணைஞ்சிருது, அதுக்கப்புறம் எரியுது. இங்கே பாருங்கப்பா, ஒரு விளக்கு பின்னாடி சாமிக்கு பின்னாடி ஏற்றி வைப்பாங்க. அங்கே எல்லாம் ஆள் போய் நிற்கலாம் முடியாது. சாமிக்கு பின்னாடி கொஞ்சம் இடந்தே இருக்கும். அந்த விளக்கு நானே இப்போ நடராஜர் ஐயா கோயிலில் பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விளக்கு எரியுதா, சுற்றி எரியிறது கண்ணாடி எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு விளக்கு அணைஞ்சிருது. அணைஞ்சதுக்கப்புறம் திரும்பி அதுவே எரியுது. பக்கத்தில் அந்த விளக்கு தொங்குற விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்கு அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சாமிக்கு பின்னாடி இருக்கிற விளக்கு மட்டும் அணைஞ்சு எரியுது. இதிலிருந்து இறைவன் இருக்கார் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு இந்த ஒரு அற்புத காட்சி நடந்திருக்கு. இறைவனுக்கு நம்ம எல்லாரும் கைப்பிள்ளைகள்ப்பா. நம்ம தெரியாமல் தவறு செஞ்சிட்டோம்னா, இறைவா நான் இப்படி தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கப்பா, இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னா மன்னிச்சிருவார். திரும்ப திரும்ப தவறு செய்கிறது, ஒரு தவறை மறைக்க 9 தவறு செய்கிறது, ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்கிறது, இப்படி மற்றவங்களை கஷ்டப்படுத்தும் போது இறைவன் நம்மளுக்கு திருந்துறதுக்காக சில விஷயங்களை நடத்தி நம்மளை திருத்துவார். இப்போ அந்த காட்சியை நேரில் பார்த்தவங்க அப்படியே பேசியிருப்பாங்க. அதை அப்படி பாருங்கப்பா. சிவசிவ சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அம்மா சிவ 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 சிவ. இங்க பாருங்க, அதுவும் அமருது. ஆட்டோமேட்டிக் யாரை ஏற்றி விடுற மாதிரி எரியுது. அது அவருடைய அதிசயம். சாமி இருக்காருமா, வேற என்ன? கண்டிப்பா இருக்காரு. ஆமா கூப்பிடாது. சாமியும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தேவையில்லாமல் சாமின்னு அலையிறாங்கப்பா சில பேர். அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இதை பார்க்கணும், ஏன் இப்படி நடந்துச்சுன்னு. அப்போயாவது அவங்களும் தெரிந்து நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்கிறலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.